திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததிலிருந்து சொல்றேன், மழைநீர் கால்வாய் சம்பந்தமான எந்த பணியை அவர் துரிதமாக செயல்படுத்தவில்லை. அவர்கள் இதை ஒரு வருமானம் கொழிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் ஓனர்களினுடைய தவறுகளை தட்டி கேட்க துப்பில்லாத அரசு அவர்களிடம் லஞ்சம் பெற்று ஒவ்வொரு சாமானியையும் நசுக்கிறது அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறேன். திரு நயனார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. அப்ப கூட அவரே சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு, எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்க முடியாமல் வெளிநடப்பு செய்தாலும் புன்னகையோடு வெளிநடப்பு செய்பவர் அப்படின்றாரு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பெஞ்ச மழைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கங்கே சின்னதாக மழை தான் பெஞ்சுது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏரி போல் காட்சி அளிக்குது. ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இல்லை அதுக்கடுத்த வடிகால்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வருடங்கள் நம்ம மேலே ஆட்கள்லாம் பொது வழியில் கத்திக்கிட்டே தான் இருக்கும். திமுக போன்ற ஆட்கள்லாம் அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதுக்கான நிதியை முறையாக ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த நிதியை ஒழுங்காக செலவு பண்ணுறாங்களா இல்லை அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு கூடிய மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு என்ன சொல்கிறாருன்னா, 4000 கோடி நாங்கள் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மழைநீர் வழிகாட்டு வாரியத்துக்கு மட்டுமே 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா 2500 கோடி கொசு சிலையாரை ஆழப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் இந்த வாய்க்காலை சரிப்படுத்தவும் செயல்படுத்திட்டு இருக்கோம். அந்த திட்டப்பணிகள் 80% முடிந்து விட்டது. இன்னொரு 1500 கோடி பழைய மழைநீர் கால்வாயை இணைப்புகள்லாம் பண்றதுக்காக செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு 1000 கோடி புதிய மழைநீர் கால்வாய் போறதுக்கு செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி 4000த்துக்கான கணக்கை ரொம்ப தெளிவா தரார். ஆனா அதற்கான வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில 4 வழித்தடங்கள் மூலம் தான் மழைநீர் கடல்ல போய் கலக்குது. ஒன்று விருகம்பாக்கம் ஏரி, இன்னொன்று அடையாறு ஏரி, விருகம்பாக்கம் ஆறு, இன்னொரு அடையாறு ஆறு, கொசசிலை ஆறு, பக்கிங்காம் கால்வாய், கூவமாறு, இந்த வழியா மட்டும்தான் தண்ணி கொண்டு போய் கடலில் சேர்த்து போய் கலக்கும். இந்த நான் சொல்லுகிற இந்த விருகம்பாக்கம் ஏரியாகட்டும், இல்லாட்டி கொசசிலை ஆறாகட்டும், கூவமாறாகட்டும், அடையாறு ஆறாகட்டும், கொசசிலை ஆறாகட்டும், இந்த வழித்தடங்களை இந்த ஆட்சி இன்றைக்கு வரையும் தூர் வாரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. போன வருஷமே பெருமழை கிட்டத்தட்ட எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டோம். எல்லாருமே போட்டில் போய் மீட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு வருஷம் டைம் இருந்து ஒரு வருஷத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் செவ்வனே செஞ்சீங்களா? இந்த ஆறுகளை நீங்கள் தூர்வாரி இருந்தாவோ, இந்த தண்ணீர் போகிற வழித்தடங்களை ஆழப்படுத்தி தூர்வாரி அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி இருந்து கடலில் போய் கலக்கிற அந்த முகத்வாரம்னு சொல்லுவாங்க. அந்த முகத்வாரத்தை அழக பெரிய லென்த்தா அகலப்படுத்தி அந்த தண்ணியை ஃப்ளோவா கடல் உள்ள போறதுக்கான கான்செப்டை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா அப்படின்ற ஒரு சாமானியன் கேள்வி எழுந்தால் அது இல்லை அப்படின்ற பதில் தான் வரும். ஏன்னா 4000 கோடி இப்போ எங்கன்றதுக்கு கணக்கு மட்டும் ஈஸியாக சொல்றாங்க. 2500 கோடி கொசசிலை ஆறு கொடுக்குறோம், 1500 கோடி இணைப்புக்கு கொடுக்குறோம், புது இணைப்புக்கு மழைநீருக்கு ஒரு 1000 கோடி செலவு பண்ணியிருக்கோன்னு கணக்கை போட்டிங்க. இந்த 4000 கோடி கணக்கு 5000 கோடி இருக்கு. ஆனால் உங்க பாக்கெட்ல எவ்வளோ போச்சு, மக்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு தண்ணி ஒரு இடத்துல பேஞ்சுதுன்னா அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாயோடு கலக்கணும். விருகம்பாக்கம் கால்வாயோடு கலக்கணும். அடையாறு கால்வாயோடு அது கலந்தாதான் அது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அப்ப அந்த கால்வாய் நீங்கள் ஆழப்படுத்தணும், தூர்வாடணும். அந்த வேலை நீங்க செய்யவே இல்லை. அப்ப ஆங்காங்க பிட்டா நீங்க சும்மா இங்கிருந்து சொல்றேன், இங்கிருந்து நீங்க சும்மா ஒரு டீனர் போங்க, இல்லை இங்கிருந்து நீங்க போரூருக்கு போங்க, எதனா ஒரு இடத்துக்கு நீங்க போய் சென்றடையதுக்குள்ளேயும் அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்க்காக போடப்பட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போட்டிருப்பாங்க, ஒரு பிட்டை அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் வேற இடத்துல இருந்து ஒரு பிட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேற இடத்துல ஒரு பிட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கொஞ்சம் தூரம் போற வரையும் தண்ணி போகும். அப்ப அங்க நிக்கிறப்ப தண்ணி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லை. அடுத்தது ஒரு பெரிய ஃப்ளோ ஒரு 5 கிலோமீட்டர் கனெக்டிவிட்டி இல்லை. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் தான் நீங்க மறுபடியும் நோண்டுறீங்க. அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க தண்ணி எங்க வரும்? தண்ணி போக வழி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஓவர்ஃப்ளோ ஆகும். இதை தான் சொன்னா நாங்க நம்ம காட்டுணர்ச்சியோட பேசுறோம்னு சொல்லி கே நேரு சொல்றாரு. 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். இன்னைக்கு வரையும் அதுக்கு இது கிடையாது. இன்று வரையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததிலிருந்து சொல்றேன், மழைநீர் கால்வாய் சம்பந்தமான எந்த பணியை அவர் துரிதமாக செயல்படுத்தவில்லை. அவர்கள் இதை ஒரு வருமானம் கொழிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. எப்படின்னா, இப்போ மழை பெஞ்சிருச்சு, ஓவர்ஃப்ளோ ஆக போகுது, தண்ணி அதிகமாகுது, ஒரு இடத்துல தண்ணி பள்ளமான இடத்துல தண்ணி இருக்குது, இதை கொண்டு போய் வெளியில் சேர்க்கணும் அப்படின்னா உடனே ராட்சச மோட்டார் பம்புகளை வாடகைக்கு எடுக்கிறது, டிராக்டர்களை வாடகைக்கு எடுக்கிறது, பனியால் பிரைவேட்லேருந்து வாடகைக்கு எடுக்கிறது, பிரைவேட் கல்யாண மண்டபத்தை எடுக்கிறது, இதற்கெல்லாம்
யார் செலவு பண்றது? அரசாங்கம் செலவு பண்ணுது. அப்ப எந்த இடத்துல தண்ணி தேங்குதோ அந்த இடத்துல ராட்சச மோட்டார் பம்ப்ல இருந்து தண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்து இப்படி ஒரு இடத்துலயும் எங்கெங்க தண்ணி இருக்கோ எடுத்து 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 வெளியில கொண்டு போய் சேர்க்கறீங்க. இது ஒரு ஆட்சியா? இது இந்த அவலம் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இடத்துல தண்ணி எடுக்கிறீங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி எங்க வெளியே போதோ அங்க விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா என்ன பண்றீங்க? பள்ளமான இடத்துல இருந்து மேடான இடத்துல வரீங்க, அந்த மேலான இடத்துல அதிகமான மழை பெய்ய ஓவர்ஃப்ளோ இருப்ப அந்த தண்ணி எடுத்து இன்னொரு இடத்துக்கு விட்டு தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் மக்களுக்கான பணியை என்னைக்குமே செய்யல. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, பெருமழை பெய்தால் அந்த பெருமழை பள்ளத்திலிருந்து தண்ணி எடுத்து மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. இன்னைக்கு பண்ணல, ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு 5000 கோடி கொடுத்திருக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கும் பல கோடிகளை கொடுத்திருக்கு. இன்னைக்கு வரையும் அந்த நிதியை முறையாக இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 13,000 கோடி நிதியை இவங்க செலவு பண்ணாம திருப்பி அமைச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு சிஏஜி அறிக்கை சொல்லுது. அப்ப மழைநீர் வடிகால் வாரியம்னு ஒண்ணு இருக்கிறதா? மெட்ரோ வாட்டர் கீழ அது வருது, இங்க உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் அதை செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இவர்கள் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருமழை பெய்தால் இங்க இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் வேற யாரு அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் கல்யாண மண்டபத்தில் போயிட்டு 10 பேருக்கு ஒரு போர்வை கொடுப்பாங்க, 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, 10 பேருக்கு கொடையை கொடுப்பாங்க, 10 பேருக்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும்னு ஒரு போஸ்ட் மட்டும் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அதை FB-ல ஸ்டோர் பண்ணி பாருங்க, நாங்களும் செயலாற்றிட்டோம், நாங்களும் வேலை செய்யறோம். இன்னைக்கு வேலைச்சேரி சுற்று வட்டாரங்களையும் பள்ளிக்கரணை சுட்டு வட்டாரங்களையும் இன்னும் அந்த சைடு சோழிங்கநல்லூர் சைடு இருக்கவங்க பாதி பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பெருமழை பெஞ்சா நம்ம கார் போயிடும், வீடு போயிடும். ஏன் என்னைக்குன்னு திமுக ஆட்சி வந்ததுலேருந்து கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கிறான். கொஞ்சம் மழை பெஞ்சு ஒரு நாள் லீவ் விட்டவனே பாதி பேர் பிரிட்ஜ் மேலே எதுவுமே காரை நிப்பாட்டிடுறான். ஏன் போய் காரை நிப்பாட்டுறான்? ஏன் நிப்பாட்டுறான்? அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் சொல்லுது, இல்லை தண்ணி நிற்காது, நாங்கள் சதுப்பு நில காடுகள்லாம் மீட்டுட்டோம், இப்போ தண்ணீர் வழித்தடங்கள்ல எந்தெந்த கட்டடங்கள்லாம் இடிச்சிட்டோம், கால்வாயெல்லாம் அகலப்படுத்திட்டோம், இனிமேல் இந்த இடத்துல தண்ணி வந்தால் இந்த புது கால்வாய் வழியாக அகலப்படுத்த கால்வாய் வழியாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் கண்டிப்பாக வெளியே போயிடும், நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு திராணி இருக்கா, தில் இருக்கா? வாய் மூடி மௌனமா இருக்கு இந்த அரசாங்கம். இன்னைக்கு வரையும் யார் வேளச்சேரி பெரிய ஏரியான்னு போனாங்களோ, யார் நங்கநல்லூர் பெரிய ஏரியான்னு போனாங்களோ, யார் மடிப்பாக்கம் அந்த சைடு போனவங்க, தாம்பரம் இருந்து இந்த சைடு பள்ளிக்கரணை வரையும் போனவங்க எல்லாருமே உயிரை கையில் பிடித்திருக்கிறாள். வீடு போகுமா, வாசல் போகுமா, காரு போகுமான்னு பயந்துக்குன்னு பல லட்சம் கொடுத்து வாங்கிய காரை இழக்க மனம் இல்லாமல் நடந்தே ஆபீஸ் போனாலும் பரவாயில்ல சொல்லி பிரிட்ஜில் நிப்பாட்டுறாங்கன்னா இந்த ஆட்சியோட அவலநிலை அதுதான். சார், இப்போ அதிமுக வந்தால் மட்டும் எதனா மாற்றம் ஏற்படுமா? ஏங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இன்றைக்கு மத்திய அரசு கொடுக்குற நிதியை சரியாக இந்த அரசாங்கம் செயல்படுத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் ஒரு டேட்டா எடுங்க. அதிமுக 1967 திமுக ஆட்சி வந்தது, அதுக்கப்புறம் 69 ஆட்சி பிடிச்சாங்க, 72 ஆட்சி வந்தாங்க, 1972 கட்சி ஆரம்பிச்சு 77 மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சதுலேருந்து ஒரு டேட்டா எடுத்து பாருங்க. இவங்க ஒரு 6 தடவை ஆண்டிருக்காங்க, அவங்க ஒரு 7 தடவை ஆண்டிருக்காங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், மழை வெள்ளத்தால் பொதுவத்துக்கு சேதம் ஏற்பட்டவர்கள்னு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதிகமான நிதியை அது கூட எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சி செய்கிறப்ப எங்களுக்கு கொடுத்த நிதியை விட இப்போ திமுகவுக்கு அதிகமான நிதியை மத்திய அரசு கொடுக்கிறது. ஆனால் அந்த மத்திய அரசு கொடுக்கிற நிதியை வைத்து இவர்கள் உபரி நிதியை உண்டு பண்ணாமல் மேற்கொண்டு கடன் வாங்குகிறார்கள். அப்ப இவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த பேரழிவுக்கும் இதில் நடந்த பேரழிவுக்கும் நீங்க டேட்டா எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருள் சேதத்தை, மிகப்பெரிய உயிர் சேதத்தை திமுக அரசாங்கம் தான் செய்திருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை அவர் இது முன்னாடியே சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த வடிகால் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது, இதை பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே இதில் இருந்து எல்லாம் டிஎம்கே மேலே டிஎம்கே தான் காரணம்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, அண்ணாமலைஜி எதை வச்சு சொன்னாருன்றது அது எனக்கு தெரியாது. ஆனால் நாலுன்றது எவ்வளோ வருஷம் கொடுக்கணுன்றீங்க? 4.5 வருஷமாக கொடுத்தாச்சுங்க. 4.5 வருஷமாக 4 கொடுத்தாச்சுங்க. 4.5 வருஷமா அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கிறது, மாநில அரசு அதற்கான நிதி பங்கீட்டை கொடுக்கிறது. அப்ப வேலை இங்கு துரிதமா நடைபெறவில்லை, வேலை இவங்க மேற்கோள் காட்டலையா? ஏன் தொடர்ந்து அந்த விஷயம் நடக்குதுன்ற கேள்வி எழுதா இல்லையா? ஒவ்வொரு மழையிலும் நாம் பாடம் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு மழையிலும் நம்ம பொருள் சேதத்தை ஏற்படுத்தும், ஒவ்வொரு மழையிலும் உயிர் சேதம் போகும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழக சொல்லுது இந்த அரசாங்கம் நம்மகிட்ட சொல்லுது. மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே இருங்க. மழை போன வாட்டி மேயர் பிரியா சொல்லலையா? விஷால் அவர்கள் பொதுவெளியில கேள்வி வைக்கிறாரு, எங்க அண்ணா நகர் வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, இங்க அரசாங்கம் செயல்படுகிறதா, தூங்குகிறதா, மாநகராட்சின்னு ஒன்று இருக்கிறதா அப்படின்ற விஷால் வைக்கிறப்ப
நானும் அதே அண்ணா நகரில் தான் இருக்கிறேன், எங்கள் வீட்லேயும் தண்ணி வந்துருச்சு, பெரும் மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ளே வரதான் செய்யும்னு சொன்னவர் தாங்க இந்த மேயர். சிலர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு புது இது வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. என்னென்னா பாம் த்ரெட்டு அப்படின்னு ஒரு த்ரெட் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் திமுக விமர்சிக்கிறாங்களோ அந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க வீட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம் த்ரெட்டு போயிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட இன்னி கூட பார்த்தீங்கன்னா பாரிசாலன் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம் த்ரெட் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாம் த்ரெட்டு வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லார் வீட்டுக்கு தாங்க போடுறாங்க. பிரேமலதா மேடம் வீட்டுக்கு கூட பாம் த்ரெட்டு கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்கு வந்து டெய்லி ஒரு ஃபோன் போய் இந்த ஃப்ளைட்டில் பாம்பு இருக்குது, அந்த ஃப்ளைட்டில் பாம்பு இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் ஒரு கலவரப்படுத்தி ஏற்படுத்தினோன்னு தான் மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி ஒரு பீதியை கலப்பினாலோ இந்த மாதிரி ஒரு பாம் த்ரெட்டன் கொடுத்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஃபைனும் 5 லட்ச ரூபா ஃபைனும் அபராதமும் சிறை தண்டனையும் உறுதின்றது பண்ணோன்னு தான் அந்த பாம் த்ரெட்டு இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டது. அது வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்த பாம் த்ரெட் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்த ஒரு சதி. அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வெளிநாட்டில் நம்மளுடைய ஃபோனை டேப் பண்ணி அதன் மூலம் வந்து குரலை மாற்றி இது மாதிரி கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு அது லோக்கலில் யாருன்னா விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் உடனடியாக மத்திய அரசு சட்டத்தை ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாம் த்ரெட் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கம்மியாயிடுச்சு, ஃப்ளைட்டில் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 1 மாதமாக கட்சி வாழ்வாருண்டி எல்லார் இடத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா இப்போ எப்படி தமிழக அரசு வந்து சட்டசபையில் வந்து கோவில் நிதியில் நீங்கள் வந்து கல்லூரி கட்டிக்கொள்ளலாம், கல்யாண மண்டபம் கட்டிக்கொள்ளலாம்னு ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்களோ அந்த மாதிரி பாம் த்ரெட்டுன்னு இனிமேல் யாருன்னா வந்து பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்ன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக்கினா தான் இது முடியும். ஏன்னா இதையெல்லாம் விளையாட்டுத்தனமாக ஒருத்தர் பண்ணுறாங்க. அவங்க போய் இவங்க போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு போய் பண்ணுறப்ப அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்ன்ற ஒரு சின்ன ஐடென்டிட்டியில் அவங்க தப்பிச்சிக்கிறாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்னங்க பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு. அது விளையாட்டுத்தனமாக பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய உயிர்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போ பள்ளிக்கூடங்களுக்குலாம் பாம் த்ரெட்டு குத்தானா அந்த பெற்றோரோட மனநிலை என்ன? பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கிற இடத்துல பாம் த்ரெட்டு குத்தானா அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு 2 லட்சம் பேர் கூட்டின கூட்டத்தில் பாம் த்ரெட்டு குத்தானா என்ன ஆகும் நிலைமை? அந்த ட்ரிகர் ஆகிறதும் அந்த பேனிக் ஆகிறதும் இந்த மாதிரி சொல்கிறது தாங்க. இன்னைக்கு விஜயோடைய கூட்டத்திலே நடந்த அந்த அசம்பாவிதமே ஏதோ ஒரு த்ரெட்டன் ஏதோ ஒரு டிகர் அங்கே ஆனால தாங்க 41 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்ட இடத்துல யாராவது பாம் இருக்குது பாம் வெடிக்க போது கத்துறானா எல்லாம் ஓடுவாங்க. ஸோ இதற்கான ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு உடனடியாக கவன ஈர்ப்பில் எடுத்து அதை விவாதம் பண்ணி அதற்கான ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை சட்டமாக்கி இந்த மாதிரி த்ரெட்டன் கொடுக்கவங்களுக்கு கடுமையான தண்டனை சட்டத்தில் இடம்பெறும் செய்தால் மட்டும்தான் இது தடுக்கப்படும், நிறுத்தப்படும். இப்போ வந்து தீபாவளிக்காக வந்து எல்லாரும் வந்து வெளியூர் சென்னையிலிருந்து வெளியூருக்கு வந்து போனாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வந்து முன்னாடியே புக் பண்ணாங்க. அந்த பஸ்ஸெல்லாம் வந்து எதுவும் கிடைக்கல, எஸ்சிடிசி பஸ் எதுவும் கிடைக்கல. சரி ஒரு ஆர்டினரி பஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்டினரி பஸ்ஸும் கிடைக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது தொடர்ந்து வந்து இது வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக்குவரத்து துறை சரியாக செயல்படுகிறதா? தமிழ்நாடு போக்குவரத்து இல்லை, தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் வந்து பஸ்ஸெல்லாம் ஓட்டி செம்மையாக பண்ணுறாரு, அதெல்லாம் பாராட்டு. அவரே பஸ்ஸை ஓட்டுறாரு, பெரிய பஸ்ஸில் நாங்கள் மாநகர பேருந்து ஓட்ட முடியும், சொகுசு பேருந்து ஓட்ட முடியும் அப்படின்னு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ஸுகளை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஏன்னா ஆம்னி பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஓனர்லாம் பஸ்ஸு ஓனர் மாதிரியே தெரில, எல்லாம் ஃப்ளைட் ஓனர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதில் என்ன குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா பல கட்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆம்னி பஸ்ஸோடைய ஓனராக இருக்காங்க. அதுதான் இதில் பிரச்சனையே. நிறைய பேருக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து நேரடியாக லைசன்ஸை தமிழக அரசு இதுவரையும் கொடுத்ததே கிடையாது. நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இன்னைக்கு வரையும் ஆம்னி பஸ்ஸுக்கு என்று தனி சட்டமோ தனி லைசன்ஸ் முறையோ தனி வரைமுறையோ எதுவுமே கிடையாது. அவர்கள் எப்படின்னா ஒரு இடத்திலிருந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இன்னொரு இடத்தில் கொண்டு போய் இறக்கி விடணும், இடையில் யாரையும் ஏற்றக்கூடாது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ், ஒரு டூர் போகிறதுக்கான லைசன்ஸ். இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க லைசன்ஸ். இன்னைக்கு வரையும் தெரிஞ்சுங்க, ஒரு பஸ் வந்து சென்னையில் எடுத்தாங்கன்னா இடையில எங்கேயுமே நிப்பாட்டாமல் அவங்க போய் அடுத்த டெஸ்டினேஷன் மதுரையில் இறங்குறாங்கன்னா மதுரையில் இறங்கணும். சென்னையில் ஒருத்தர் புறப்பட்டு மதுரையில் இறங்கி சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பேரை ஏற்றிக்கொண்டு மதுரையில் இறக்கி விடுறதுக்கான ஒரு டூரிஸ்ட் விசா, ஒரு டூரிஸ்ட் பாஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரையும் ஆம்னி பஸ்களுக்கு. அவங்களுக்கு முறையான ஒரு வழித்தடங்களுக்கான லைசன்ஸ் கிடையாது. அவங்க எப்படி இதை வந்து இதுக்கு வந்து கடுமையான ஒரு சட்டங்கள் இல்லாதனால தான் இன்னைக்கு ஆம்னி பஸ்லாம் இன்னைக்கு வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு 4000 போடுறான், நாகர்கோவிலுக்கு 7000 போடுறான். அவன் இஷ்டத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான். 3 ஹவர்ஸ்க்கு ஒரு சார்ஜ், 4 ஹவர்ஸ்க்கு ஒரு சார்ஜ், 2 இயர்ஸ். அதாவது நேரமாக ஆக அவருடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எப்படியாவது சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய பெற்றோர்களோ தன் மனைவிமார்களோ தன்னுடைய சொந்த பந்தங்களோட கொண்டாடணுன்றப்ப அவர்களும் 5000 10,000 கொடுத்து போக தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போயிருக்காங்க வெளியூர்களுக்கு. இனி பாதி பேர் திரும்பல. அந்த 20 லட்சம் பேர்ல 7 லட்சம் பேர் மாநகர பேருந்துல போயிருக்காங்க, 2 லட்சம் பேர் ஆம்னி பஸ்ல போயிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது. அந்த 7 லட்சம் பேர் வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போறாங்க. ஏன்னா பாதி பஸ் இங்க
உருப்படியான பஸ் இல்லை. இங்கே எங்கெங்கே மாநகர பஸ் ஓடுதோ அதையெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து ஒரு பிரைவேட் டிரைவரை போட்டு ஓட்டுக்கிட்டான்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க. தவிர இங்கே முறையாக அந்த பஸ் போக்குவரத்தை செயல்படுகிற அந்த அரசாங்கம்னா அதுலேயும் படுதோல்வி. ரெண்டாவது, இப்போ போனவங்கலாம் திரும்பி வர்றதுக்கு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்களால வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் கிளம்பாக்கம் தாண்டாவே சென்னை உள்ள வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் வந்துடும். இதை ஒரு தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்த அதிகமான காவல்துறை அதிகாரிகளை அங்கே இறக்கி, டிராஃபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை இறக்கி அந்த வழித்தடங்களை நான்காக பிரித்து ஒரே இடத்துல வண்டி வராமல் ஸ்பிளிட் பண்ணி வேற வேற போக்குவரத்துலேருந்து சிட்டியை பண்றடைகிற மாதிரி எதனா ஒரு திட்டம் இந்த அரசுக்கு இருக்கிறதா? இல்லை. பப்ளிக் செத்தா சாகட்டும், அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை. அவன் தானே போனால் அவனே ஒரு 7 மணி நேரம் நின்றுட்டு வரட்டும், டீசல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பெட்ரோல் வேஸ்ட் பரவாயில்ல, அப்படிதான் வருவாங்க. மாநகர பேருந்துல போறவங்க எல்லாம் தன்னுடைய உயிரை கையில் பிடித்துதான் அங்க போயிருக்காங்க. திருப்பி உயிரை கையில் பிடித்தான் வரும். எந்த பஸ்ஸும் ஒரு தரமான பஸ் இங்க இருக்கிறதான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. சோ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் எப்படி கடன் இருக்கிறதோ அதே மாதிரி சென்னை போக்குவரத்து கழகம், சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட 55,000 கோடி கடனில் தத்தளிக்கிறது. அது ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், கேஜெட் ஆகட்டும், ப்ராவிடன்ட் ஆகட்டும், பென்ஷன் ஆகட்டும், எதுவுமே கிடைக்காம இன்றைக்கும் நீங்க பல்லவன் ஹவுஸ்ல போய் பாருங்க, அங்க 100 பேர் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோ, எங்களுடைய கிராஜுவிட்டியோ, பென்ஷனோ, எங்களுடைய பிஏஓ, எந்த பெனிஃபிட்ஸும் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறதுன்னு சொல்லி டெய்லி போராட்ட களமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா ஊருக்கு போயிருக்காங்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா விட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் ஓனர்களினுடைய தவறுகளை தட்டி கேட்க துப்பில்லாத அரசு அவர்களிடம் லஞ்சம் பெற்று ஒவ்வொரு சாமானியையும் நசுக்கிறது அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறேன் சார். அதே மாதிரி வந்து தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு தஞ்சாவூரில். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகளை போய் பார்க்க போகிறாரு. அதாவது மழை பெய்யுது, ஆல்ரெடி 2 பேருக்குள்ள மீட்டிங் அங்கே இருந்தது. மழை பெஞ்சா எல்லாரும் வந்து போவாங்க, கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த மழையிலையும் போய் நின்று பக்கத்தில் தான் பேசுகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நிறைய பேர் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. வடகிழக்கு பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழையை வைத்து சில டெல்டா மாவட்டங்களில் பயிரிடுவாங்க. சரிங்களா? முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் ஒரு போக விளைச்சல் தான், இப்போல்லாம் அப்படி கிடையாது. 3 போக விளைச்சல், 4 போக விளைச்சல்லாம் இப்போ வந்துருச்சு. அப்போ வடகிழக்கு மழை இப்போ வந்து நமக்கு பொழியும் அப்படின்ற நம்பிக்கையிலையும் ப்ளஸ் காவிரி தண்ணி நமக்கு கிடைச்சிருன்ற நம்பிக்கையிலையும் டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடத்துல பயிரிடுவாங்க. அதை தான் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. பெரும் மழை பெய்தால் கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகிடும். அது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தான் நம்ம தப்பிச்சிக்கலாம், இல்லை வேஸ்ட் தான் ஆகும். ஆனால் விவசாயிகளுடைய வந்து வானம் பார்த்த பூமி தான், மழை பெய்தால் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஆறுதலை சொல்வதற்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், இந்த மழையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான அறிவுரைகளை வழங்குவதற்கும். ஏன்னா விவசாயி அவர்கள் வந்து தொடர்ந்து, அதாவது இந்த மாதிரி டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து ஏன் செல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக எழும். நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து எல்லா டைமும் அவங்களுக்கு போகிற பயிர் வந்து கண்டிப்பாக விளைந்து பொது வழியில் வந்து அது வியாபாரம் பண்ணி பெரிய ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்குறதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே நெல் மூட்டைக்கு, ஒரு நெல் மூட்டைக்கே 40 ரூபா கேட்குறானுங்க எக்ஸ்ட்ரா லஞ்சம். அது வரையும் இன்றைக்கி ஏற்று கேட்க ஆள் இல்லை. இன்றைக்கு நெல் கொள்முதல் பண்ணிட்டு வெட்ட வெளியில் கூரைகள் இல்லாமல் வெட்ட வெளியில் போட்டு நெல் முளைச்சி அதில் பயிராக வர அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு வந்து நெல்லையெல்லாம் பதப்படுத்துறதுக்கான அந்த கொட்டைகளை இன்றைக்கி வரைக்கும் கட்டி கொடுக்கவே இல்லை. இது ஒரு தனியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனோன்னு டெல்டா மாவட்டங்களில் சில இடங்கள் பயிர்கள் பண்ணுறப்ப அளவான மழை பெய்தால் அந்த விவசாயம் செழித்து வளரும். ஆனால் அளவில்லாமல் மழை பெய்தால் அந்த பயிர்கள் நாசமாயிடும். அந்த மாதிரி இது வாடை போயிடும், நெல் போயிடும், கரும்பு போயிடும். அந்த மாதிரி போகிற பயிர்களும் அவர்களுக்கு ஆதரவு சொல்ல வேண்டும். அந்த மூலம் வரக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பதுக்கு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் செல்கிறார். ஒன்று. இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திறன்ல இந்த மாதிரி வந்து இயற்கை சீற்றங்களால் உங்களோட பயிர் வந்து அழுகி போனா அதை நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு 60-40 60% யார் கட்டணும்னா மத்திய அரசு கொடுத்துடணும், மாநில அரசு 40% கொடுத்து பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் அவர்கள் இணைந்திருந்தால் மத்திய அரசு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் இந்த பேரழிவுக்கு அவர்களுக்கான அந்த இழப்பீடை அவர்கள் வங்கியில் செலுத்தும். இதையெல்லாம் அறிவுறுத்தவும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து துவண்டு விடாமல் போகணும். இந்த இதில் வந்து மாநில அரசுக்கு ஒரு அழுத்தம் வந்து எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாநில அரசு கண்டுக்காமல் இருக்கு இங்கே அரசு. அப்போ ஒரு எதிர்கட்சி அங்கே தலைவர் அங்கே போய் பார்த்து, இங்கே பாருங்க இந்த டெல்டா மாவட்டங்கள் இவ்வளோ இடத்துல இவ்வளோ ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ கரும்பு வந்து காணாமல் போயிடுச்சு, இவ்வளோ வாடகை வந்து விழுந்துருச்சு, இவ்வளோ நெல் பயிர் இல்லாமல் பயிர்கள்லாம் அழுகிடுச்சு, இதற்கான இழப்பீட்டை மாண்புமிகு முதலமைச்சர் தரணும்னு ஒரு கோரிக்கையை வைத்து அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு இழப்பீடு தரணும். அதற்கு நேரடியாக போய் பார்க்க வேணும்னு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அங்கு செல்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் நியூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி இல்லைனா இபிஎஸ்னு வரும்.
அப்படிதான் எல்லாம் வந்துடுது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எல்லா நியூஸ் இதுலேயும் வந்து நியூஸ் கார்டு என்ன வருதுன்னா கே பழனிசாமி வருது. இப்போ கூட ஒரு நியூஸில் வந்து நெல் கொள்முதலுக்கு வந்து எதிராக வந்து நெல் கொள்முதல் கரெக்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு வெறும் கே பழனிசாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அது வந்து இவங்க இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிற மாதிரி தான். நேற்று வரையும் கலைஞருடைய கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தவர் அவர் மாறிட்டு எல்லா மேடையிலும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது தான். அதாவது சீப்பை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணின்னு போயின்ற கதை தாங்க. பேரை மாற்றி போட்டால் என்னங்க வரப்போகுது? பேரை மாற்றி போட்டால் மக்கள் மறந்துடுவாங்களா? இன்றைக்கி மக்களுக்கு யார் சேவையாற்றுறாங்க, மக்கள் நிலையில் யார் அக்கறை கொள்கிறாங்க, மக்களுக்கு உடனடியாக யார் நிவாரணம் பெற்றுத்தராங்க, நிவாரணம் பெறுவதற்கான அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்கன்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமின்னு போடாமல் வெறும் பழனிசாமி போடாமல் போனால் யாருக்கும் தெரியாமல் போதா என்ன? அதாவது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறைப்பதனால் ஒன்றும் ஆக போவதில்லை. இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியோடு இந்த அரசு எது செயல்பட்டாலும் அந்த தடைகள் உடைக்கப்படும். தடைகள் உடைக்கப்பட்டு அதற்கான பங்களிப்பை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கும். அவருடைய புகழின் வெளிச்சத்துக்கு இங்கே யார் களங்கம் விளைவித்தாலும் அது தவிடுபடியாகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதேமாதிரி வந்து ஆளும் திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவங்களை எதிர்த்து விமர்சித்தாலும் திருப்பி விமர்சிப்பாங்க, ட்ரிகர் பண்ணி அவங்கள எதனா பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நயினா நாகேந்திரன் அவர் வந்து மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் ஆனதில் இருந்து அவர் வந்து ஆளுங்கட்சி வந்து விமர்சிட்டு இருந்தார். ஆனால் யாரும் வந்து நயினா நாகேந்திரன் அவர் வந்து எதிர்த்து விமர்சிக்க மாட்டாங்க, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நயினா நாகேந்திரனுக்கு மட்டும் ஏன் இது? அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து அவர் மாநில தலைவர்ன்றதை தாண்டி அவர் வந்து சட்டப்பேரவையில் மிக மிக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனுங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய சட்டப்பேரவையினுடைய தலைவராக அவர் இருந்தாலும் அதற்கு முன்னாடி அவர் அஇஅதிமுகவில் பயணப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாருங்க. அந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒருத்தர். ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்குங்க. சில பேர் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து காட்டமாக ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க, சில பேர் டேட்டாவாக பதில் சொல்லுவாங்க. அதனால தான் நாயனார் அவர்கள் வந்து பொதுவெளியில் தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நாங்கள் வந்து ஊர்வலம் போகிறதோ, ஆர்ப்பாட்டம் பண்ணுவதோ, மாநாடு பண்ணுவதோ, அதிகமாக நடைப்பயணம் பண்ணுவதோ, இதை விட என்னுடைய ஒரே சங்கல்பம் என்னன்னா அதிகமாக ஆட்களை ஏடிஎம்கே கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு கொண்டு போறதா என் பிரதான நோக்கம். அவர் தெளிவாக எல்லா மீட்டிங்லையும் சொல்றாரு. அண்ணாமலைஜி புயலாக இருந்தாலும் நான் தென்றலாக தான் இருப்பேன். ஒருத்தருடைய சுவாபங்க அது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு நயனார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. அப்ப கூட அவரே சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு, அருமையா சொன்னார். அவர் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாரோட இனிமையா பழகக்கூடியவர், தன்னுடைய கருத்துக்களை ஆணத்தையுமா அவர் வைப்பவர், எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்க முடியாமல் வெளிநடப்பு செய்தாலும் புன்னகையோடு வெளிநடப்பு செய்பவர் அப்படின்றார். சபைக்கான மாண்பு நீங்க நினைச்சிட்டீங்க சபையுள்ள எல்லாம் சொக்கா போய் சண்டை போகணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கருத்தியலுக்கு அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் சபையுள்ள எல்லாரும் மனிதர்கள் தான். சபையை விட்டு வெளியே வந்தா எல்லாருமே அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மனிதத்தன்மை இயல்பாகவே இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய மாநிலத்தில் நயனார் அவர்கள் சிரித்த முகமுடன் இன்முகத்த முகமுடன் தவறை கூட நேரடியாக தவறு என்று சொல்லாமல் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுற பண்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அவர்களை வந்து மனதார பாராட்டுறாங்க. நேரம் தந்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசலாம்.